My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Medical Counseling, All India Quota Counseling. ரெண்டுக்குமே ரிசல்ட் கூடிய விரைவில் வரப்போகுது. மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரிஜினல் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது போக சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன், அக்ரிமெண்ட் பாண்டு, ஸ்வான் அஃபிடவிட், அதுக்கப்புறம் ஜாயின்ட் டிக்ளரேஷன், ஆன்டி ரேகிங் டிக்ளரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடிஷ்னலாகவும் எடுத்துகிட்டு போகணும். அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த இதில் சொல்லிடுறேன். இது எப்படி எடுத்துகிட்டு போகணும், எங்கே கிடைக்கும், என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ மெடிக்கல் கவுன்சிலிங் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு செக்லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ஏன்னா வெளியூர்களெல்லாம் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும், போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் போட்டு அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டிக் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிடிஎஃப்னுடைய லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுது. இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சீட்டு கிடைச்சிடும். மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன், அக்ரிமெண்ட் பாண்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன், ஸ்வான் அஃபிடவிட், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் காலேஜுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமான டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர். அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு தான் காலேஜுக்கு போகணும். இதுதான் பிரைமரி டாக்குமெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டினுடைய ஒரிஜினல் காப்பி. சில பேர் ரீவேல்யூவேஷன் போட்டிருப்பீங்க. ரீவேல்யூவேஷன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வரல, ஒரு சிபிஎஸ்சியில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வந்து சில நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் சில கண்ட்ரீஸில் கொடுக்கல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்களுடைய அந்த டிஜிலாக்கர் காப்பி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுங்கிறது அவசியம் தேவை. சரிங்களா? அடுத்தது 11th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 12தோ அல்லது காலேஜில் டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தீங்க அல்லது கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ரீசெண்ட் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக வேணும்னு கேட்க மாட்டாங்க. அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இது வந்து சில ஸ்கூலில் டிசிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா தனியாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் காப்பி அல்லது காஸ்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இது வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதனுடைய பிரிண்ட் காப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யார் யாருக்குன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் போறீங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கெல்லாம் அந்த காஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டினுடைய ஆதார் கார்டு காப்பி அப்படிங்கிறது அவசியம். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில், பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க, ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட் காப்பி கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீட்ஸ்னுடைய அட்மிட் கார்டுனுடைய ஒரிஜினல் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அட்மிட் கார்டு ஒரிஜினல் என்கிட்ட இல்லை சார், நான் அங்கேயே கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, டவுன்லோட் பண்ணி அந்த காப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நீட் ஸ்கோர் கார்டு, இந்த அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகும்போது மே மாதம் நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம், கேன்சல் ஆன எக்ஸாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ரீநீட் எக்ஸாமினேஷனுடைய அட்மிட் கார்டு, நீட்னுடைய ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண காப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு, நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன், ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஒரிஜினல். இந்த ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, அதனுடைய ரிசிப்ட் அல்லது ஃபீஸ் டிரான்சாக்ஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட், இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும், பிரிண்ட் போட்டு வைக்கணும். சரிங்களா? இது ஸ்டேட் கோட்டாக்கு தான் வரும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல அது தேவைப்படாது. அடுத்ததாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த சேம் ஃபோட்டோ நேம் வைத்தும் போடலாம். நேம் அண்ட் டேட் போட்டு நம்ம நீட்டுக்கு போட்டிருப்போம். இந்த இடத்துல அட்மிஷன் டைமில் நீங்கள் நேம் அண்ட் டேட் போட்டிருந்தாலும் ஓகே தான், நேம் அண்ட் டேட் போடாமல் இருந்தாலும் ஓகே தான். மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னா நேம் அண்ட் டேட் இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 8 காப்பி ஆகுது, மினிமம் 8 காப்பீஸ் ஆகுது எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது அவசியம். இங்கே சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக செக்லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவை. இது வந்து சிபிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு இது வராது. அதர் போர்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஸ்கூலில் கொடுப்பாங்க, கொடுத்துருந்தா வாங்கி வச்சுக்கோங்க இஃப் அப்ளிகபிள். சரிங்களா? அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது யாருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த 3 போர்டு தவிர வேற போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்.
அடுத்ததா ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அவங்களுக்கெல்லாம் இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்ததா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அவங்களுக்கும் அலாட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு வேலை சீட்டு கிடைச்சதுனால கூட நீங்கள் உங்களுடைய அந்த லைக் எம்ஏபியில் அசஸ்மெண்ட் போர்டில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு சில இயருக்கு அப்புறம் இருக்கிற மாணவர்களுக்கு தேவைப்படாது. ஒரு சில இயருக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க 92.5 ரிசர்வேஷன்ல வந்தீங்கன்னாலும் உங்களுக்கும் என்ன பண்ணணும், போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது கேட்பாங்க. அதை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ். இப்போ நம்ம சொன்ன இந்த 19 செட்டினுடைய ஒரிஜினல்ஸினுடைய ஃபோட்டோ காப்பீஸ் மினிமம் 5லிருந்து 8 செட் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சில காலேஜஸ் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கேட்பாங்க. சில காலேஜஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் கேட்பாங்க, ஃபோட்டோ காப்பீஸ் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுடைய ஸ்கேன்டு காப்பீஸை சிடிலையோ டிவிடிலையோ அல்லது பென்ட்ரைவ்லையோ போட்டு நீங்கள் கையில் வச்சுக்கணும். சில காலேஜஸ் அங்கே உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவாங்க. சிடி கொடுத்துருங்க, டிவிடியில் கொடுங்க அல்லது பென்ட்ரைவில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போன வருஷங்களில் மாணவர்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், சரிங்களா? அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது ஓப்பன் கேட்டகரி தவிர மற்ற எல்லா கேட்டகரி பேரண்ட்ஸ்க்குமே கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட் எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டானா தேவைப்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃபும் தேவை, அட்ரஸ் ப்ரூஃபும் தேவை. ஸோ 2 டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்னஸ்க்கு 2 பேரை என்ன பண்ணணும்னா சைன் பண்ணுறதுக்கு கூப்பிடணும். அக்ரிமெண்ட் பாண்டு போடுவாங்க. அந்த பாண்டில் 2 பேர் என்ன பண்ணணும்னா அக்ரிமெண்ட் பாண்டை போடுறதுக்கு ஒரு 2 விட்னஸ் சைன் பண்ணணும். ஸோ இது ஒரு செக்லிஸ்ட். இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் என்ன பண்ணிடுறேன், ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் என்ன பண்ணிடுங்க, பிரிண்ட் போட்டுருங்க. இதில் எதெல்லாம் இருக்குது எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணிடுங்க, டிக் போட்டு வச்சுருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கோம்னா லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 27 விஷயங்களை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பெரும்பாலும் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்காது. ஒரு சிலது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. இதில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன், ஜாயின்ட் டிக்ளரேஷன் அதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்லைடில் காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காலேஜஸில் அந்தந்த கல்லூரிகளில் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்லூரிகள்லேயே இந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே மேண்டேட்ரியாக லாஸ்ட் இயர்ஸில் கேட்ட டாக்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் இன்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 இயர்ஸ் பாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் நான் என்ன பண்ணுறேன் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதற்குரிய ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகள் வரைக்கும் அனெக்சர் 9ல் 25-26 அகாடமிக் இயர் ப்ராஸ்பெக்டஸில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். இது 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும், டைப் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து சில ஷியூரிட்டி, 3 ஷியூரிட்டி, 2 விட்னஸ் அப்படிங்கிறதுலாம் சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் மட்டும் போகாமல் உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைன் பண்ணுறதுக்கு, ஃபாதர், மதர் அல்லது யாராவது ரிலேட்டிவ் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மெடிக்கல் காலேஜஸில் கூட அட்மிஷனுக்கு வரக்கூடிய மற்ற பெற்றோர்களும் கூட இந்த விஷயங்களில் சைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செய்து கொள்ளலாம். இதனுடைய ஃபார்மேட்டை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன். இது எல்லாத்துக்கும் அவசியம் தேவை. இந்த அனெக்சர் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 9ல் இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஹெப்படைட்டிஸ் பியினுடைய வேக்சினேஷனுடைய ஃபார்மேட். இதையும் நீங்கள் இப்போவே போட்டு ரெடி பண்ணணும், இப்போவே போய் வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாம் சேர போகிறது ஒரு மெடிக்கல் காலேஜில், டென்டல் காலேஜில், அங்கெல்லாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தே வில் ஹேவ் திஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச்ட் இன் எவ்ரி மெடிக்கல் காலேஜ். எல்லா காலேஜ்லையும் இந்த ஃபெசிலிட்டி கட்டாயம் இருக்கும். ஒரு வேளை இல்லைனா கூட அவங்க உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி சிமிலர் ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு ஜிஹெச்சில் நீங்கள் போய் சைன் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு காலேஜுக்கு வரும்போது அந்த ஃபார்மை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ வேக்சினேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் பி மேட் அவைலபிள் இன் த காலேஜ் ஆர் நீங்கள் எங்கே போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்டேக்கிங் ஃபார் நாட் இன்டெலிஜிங் இன் ராகிங். ராகிங் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் இன் எனி காலேஜ், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ராகிங் வந்து இட் இஸ் நாட் அலௌட் இன் ஆஸ் பர் தமிழ்நாடு நார்ம்ஸ் படி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு அனெக்சர் 10 அப்படிங்கிறது இருக்குது. இதை பேரண்ட்ஸும் சைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் சைன் பண்ணணும். ஸ்டாம்ப் பேப்பரில் போட சொல்லுவாங்க. இதுவும் வந்து காலேஜ்லேயே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லது கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடையில், ஏதாவது ஒரு ஷாப்பில் இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும்ப்பா, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. அந்த காலேஜில் அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் போய் இதை என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இதுக்கு தான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்னுடைய விட்னஸ் அப்படின்னா விட்னஸ்னுடைய ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அவசியம்.
அதெல்லாம் டாக்குமெண்ட்ல முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸ். இப்போ இது வந்து அனெக்ஷன் 12ல அவைலபிளா இருக்குங்க. இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. இதான் அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன். நான் இந்த கல்லூரியில சேரும்போது நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கிறேன், எந்த தவறான விஷயங்களையும் இதில் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்டும் சைன் பண்ணணும், பேரண்ட்டும் சைன் பண்ணணும், அல்லது கார்டியனும் என்ன பண்ணணும்னா சைன் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வான் அஃபிடவிட். இது எல்லா கல்லூரிகளையும் கேட்கறது இல்லை, ஒரு சில கல்லூரிகளில் கடந்த ஆண்டுகளில் கேட்டாங்க. ஸ்வான் அஃபிடவிட்டுக்குரிய ஃபார்மேட்டையும் நான் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அடுத்து அண்டர்டேக்கிங் ரிகார்டிங் கம்யூனிட்டி. இதுவும் எல்லாத்துக்கும் வராது, தேவையுள்ள மாணவர்களுக்கு, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கக்கூடிய, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அப்போ இதை கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தேவை கிடையாது. இதுவும் காலேஜில் சொல்லுவாங்க, அந்த டைமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் நாட் ஹேவிங் எனி டேக்கன் சீட்ஸ் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சேர்றீங்க, செகண்ட் ரவுண்டில் சேர்றீங்கன்னா, எனக்கு இந்த வருஷம் நான் இந்த ஒரு காலேஜில் தான் சேர்ந்துருக்கிறேன், வேற எந்த இன்ஸ்டியூஷனையும் நான் சேரலை. ஏன்னா ஒரு டைமில் ஒரு டிகிரி தானே படிக்க முடியும், ஒரு காலேஜில் தான் படிக்க முடியும். ஸோ அதனால இது ஒன்று கொடுப்பாங்க. ரீஅலாட்மெண்ட் மல்டிபிள் கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு கல்லூரியில் தான் அட்மிஷன் போட்டிருக்கேன், நான் சேர்ந்திருக்கிறது ஒரே ஒரு கல்லூரி தான் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க சொல்லுவாங்க. இதுவும் ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுக்க சொல்லுவாங்க. கல்லூரிகளே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இது எதுவுமே நீங்கள் வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதனுடைய ஃபோட்டோ காப்பீஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? ஸோ இது எல்லாருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் காலேஜஸில் இருக்கும். வேக்சினேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் காலேஜஸில் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேலை இல்லைன்னா எந்த டைமில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ரிசல்ட் வந்தவொடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது. இந்த செக்லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது. இந்த கல்லூரிகள் ஒரு சிலருக்கு அவங்களுடைய சொந்த ஊர்கள்லேயே கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வெளியூர்களில் கிடைச்சிருக்கும். வெளியூர்களில் கிடைச்ச மாணவர்கள் கட்டாயம் செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டா அந்த டைமில் நமக்கு இல்லைங்கிற தேவையில்லாத டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் செக்லிஸ்ட் போட்டிருக்கோம். இதில் எல்லாத்தையுமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணிடுங்க, டிக் மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சிட்டேன், ரிசிப்ட் எடுத்து வச்சிட்டேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லி வரிசை எல்லாத்தையும் டிக் போட்டு எடுத்து ஒரு ஃபைலில் ஃபோல்டரில் போட்டு தண்ணி படாமல் பத்திரமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலேஜுக்கு போகிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நம்ம எதையும் என்ன பண்ணிட மாட்டோம், மிஸ் பண்ணிட மாட்டோம். இந்த பிடிஎஃப்பையும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு முக்கியமான அவசியமான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இந்த முதல் சுற்றிலேயே உங்களுக்கு இடங்கள் கிடைச்சிடணும். உங்களுடைய முகத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு இருந்த அந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பயம், அந்த டென்ஷன், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும். அண்ட் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.